ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு விறகுக்கு போகிறோங்க. விறகு விறகு வெட்டுறதுக்கு போகிறோம். கொடுவா தீட்டிகிட்டு இருக்காங்க விறகு வெட்டுறதுக்கு. இப்படி தான் சங்கர் கொடுவா தீட்டணுமா? இரு வர கம்மி இல்லை, லைட்டாக தான் ஷார்ப்பாக இருக்கு. அப்புறம் வந்துட்டு நாங்கள் விறகு எங்கே வெட்ட போகிறோம்னா இந்த ஏரிக்குள்ளார ஏரி இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நாங்கள் வந்து விறகு வெட்ட போகிறோம். விறகு வெட்டும் போதும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் வெட்ட போகிறது வந்து முள்ளுக்குச்சி, அதுதான் வெட்ட போகிறோம். பாருங்கள், இந்த ஏரியில் தான் நாங்கள் வெட்ட போகிறோம். நாங்கள் வெட்ட போகிறோன்னு சொல்லாத, அவங்க வெட்ட போகிறாங்க. அவங்க வெட்ட போகிறாங்க, நான் பார்க்க போகிறேன், வேடிக்கை பார்க்க போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கூட வந்து துணைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். முள்ளுங்க, முள்ளு மரம் எல்லாமே ஃபுல்லாக முள்ளு மரம். சொன்னால் கேட்க மாட்டேங்குது எருமாடு. விறகு வெட்டுவோம் போயிட்டு, வீட்டில் தானே இருக்கோம், போய் வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்ட்டு வந்துட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ விறகு வெட்டுறாங்கன்ட்டு. முள்ளு சங்கர் பார்த்து வெட்டுனா, இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வெட்டு, கழிச்சு விட்டுட்டு. இங்கே வேறு வெட்டிட்டு என் பக்கம் சாய்ச்சிடாத சங்கர். இங்கே பாருங்கள், ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உடச்சி. பார்த்து சங்கர், கை முள் இது பட்டுற போகுது. கொஞ்சம் உள்ள போய் வெட்டலாமோ? எல்லாம் நம்ம வழியிலேயே வெட்டிகிட்ருக்கோம். யாராவது எதாவது சொல்ல போகிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு சொல்லலை லூசு. ஷார்ப்பாக இருக்கா கொடுவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ விறகு வெட்டுறோம் அப்படின்றத ஃபைனலாக காமிக்கிறேன்.
இது மாதிரி வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கழிச்சிட்டு பெரிய பெரிய குச்சியாக இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே முள் இல்லாமல் க்ளீனாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வச்சு கட்டுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டுட்டு கழிப்பாங்க பாருங்கள், அந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் கழிப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுறாங்க பாருங்க. கஷ்டமா இல்லை சங்க? கஷ்டமா இல்லை? என்ன பண்ணுறது? எனக்கு பாவமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த ஏறுபாடு சொன்னால் கேட்க மாட்டேங்குது, வேண்டாம் அப்படின்னா கேட்கறதில்ல பாருங்க. இப்போ அது மாதிரி அந்த இதெல்லாம் கழிச்சிட்டு ஒரு ஒரு குச்சியாக ரெடி பண்ணணும். இப்போ பாருங்க, அந்த முள் எல்லாம் இல்லாமல் க்ளீனாக கழிச்சு விட்டுட்டு எடுக்கிறாங்க. ஏசங்க, இந்த முள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற தண்ணியும் இந்த முள்ளோட வேர் இழுத்துக்குமாமே. இதுதானே அது? இந்த இந்த முள் தான் இது இல்லையாப்பா? இதுதான். ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நனைஞ்சே போச்சு. அது ரொம்ப நாள் ஆகுது எதுவும் இந்த மாதிரி வெட்டுறது எதுவும் செய்யலையா, திடீர்னு வந்து பண்ணவும் குச்சி வெட்டவும் கஷ்டமாக டயர்டாகிடுச்சு பாருங்க. எல்லாம் உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சும குச்சி வெட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கட்டுக்கு மேலே விறகு வெட்டியாச்சு. அந்த விறகை நான் அப்புறம் காமிக்கிறேன். வந்து நிழலில் உட்காந்துருக்குறோம். இப்போ வந்து டயர்டாக ஆகிட்டாங்க விறகு வெட்டி. நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், வந்து சப்போர்ட் எப்படின்னா பேச்சு துணைக்கு ஆளுக்கு வந்து நான் உட்காந்துருக்கேன். அவங்க தான் விறகு வெட்டுறாங்க. அதை சொல்லலைன்னா சண்டை வேற சண்டை பிடிப்பாங்க. நான் விறகு வெட்டுறேன், நான் டயர்ட் ஆகிட்டோம்னு 2 பேரும் டயர்ட் ஆகிட்டோன்னு சொல்கிறியா அப்படிம்பாங்க. அதனால் அப்புறம் பாருங்கள், டயர்ட் ஆனதுனால போயிட்டு பக்கத்தில் வந்து கடைக்கு போயிட்டு இது என்னமோ 7 சொல்லி ஒருத்தர் 2 டப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து 50 பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1 லிட்டரு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இப்போ ஏந்திரிச்சிட்டாங்க விறகு வெட்டுறதுக்கு. அங்கே பாருங்கள், கிளம்பிட்டாங்க. எடிட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிட்டாருனா மறுபடியும் கிளம்பிட்டாங்க விறகு வெட்டுறதுக்கு. பாருங்கள், எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துரு, நான் போயிட்டு விறகு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பாவம் டயர்ட் ஆகிட்டாங்க. கையெல்லாம் கொப்பளம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு. அதனால்
இந்த விறகு வெட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெட்டல, நான் வெட்டல, மாமா தான் எல்லா விறகும் வெட்டுனுச்சு. அங்கே பாருங்க, இங்கே வெட்டி போட்டிருக்காங்களா. அப்புறம் பாருங்க, இங்கே வெட்டி போட்டிருக்காங்களா. அப்புறம் பாருங்க, அங்கே கொஞ்சம் வெட்டி போட்டிருக்காங்களா. இன்னும் அந்தாண்ட லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க, அங்கே அப்படியே முள்ளோட இன்னும் கழிக்காமல் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு கொத்து மட்டும் போயிட்டு கழிக்கணும். அந்த முள்ளெல்லாம் கழிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும். இது மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து போடல இன்னும். அது போதும், கொஞ்சமாக ஒரு கட்டு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளவும் வெட்டிக்கிட்டு கை வந்துட்டு முள் கிழிச்சிருச்சு. ரத்தம் நிற்கவே இல்லை, வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. சொன்னால் கேட்கல. பாருங்க, பாருங்க, அது எங்கே போய் உக்காந்துருக்குறாங்கன்னு பாருங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பாட்டிலுக்கு பக்கத்துலேயே போய் உக்காந்துருக்கு. உடஞ்சி கிடக்கு பாட்டில். தண்ணி எடுத்துருவா. அப்பா, தண்ணியும் காலி ஆயிடுச்சு. ஃபோனில் மெசேஜ் வந்துருக்கு. இப்படி நீட்டாக கிடக்கிற விறகுலாம் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிட்டு தான் கட்டணும். கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கே 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. 80 ரூபா தான் ஆச்சு. அப்படி 100 ரூபா 150 தான் இங்கே. அப்புறம் இப்போ 2 லிட்டரு தண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. முன்ன 1 லிட்டரு தண்ணி, அப்புறம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, அப்புறம் 2 10 ரூபா 7up பாட்டிலு 2. எவ்வளோ ஆச்சு சொல்லு. 80 ரூபா. சரி போ, ஒன்று எடுத்துருவோம், நான் வெட்டுறேன். இப்போ போட்டோம். வெட்டினா கட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். வெட்டிக்கலாம், கட்டுன்னா வெட்டிக்கலாம். அப்பா, நான் அதுதான் வெட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை கட்டின பிறகு கூட கழிச்சிக்கலாம். எவ்வளோ வேலை. எமர்ஜென்சிக்கு தான், ஒரு எமர்ஜென்சிக்கு சிலிண்டர் திடீர்னு காலி ஆயிடுச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு ட்ரம்மு தான் இருக்குது, ஒரு சிலிண்டர் ட்ரம்மு தான் இருக்குது. அதனால் திடீர்னு காலி ஆயிடுச்சுன்னா அப்போ விறகு பற்ற வைக்கலாம்ல, அதுக்காக வந்து வெட்டுறோம். அதேமாரி போன வருஷம் வந்து வெட்டினோம். அவங்களுக்கு எப்போ தோணுதோ, எப்போ அந்த மைண்டு வருதோ அப்போ வந்துடணும், விறகு வெட்ட வருவாங்க. போன வருஷம் வந்தாங்க, அப்புறம் இப்போ இந்த வருஷம். அவ்வளோதான், இந்த மாதிரி பீஸ் போட்டு கட்டணும்.
சரி எடுத்துரு வா. ஓகே, கட்டின பிறகு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குச்சியில் இருக்கிற தோல் மேலே இருக்கிற அந்த பட்டை, இதுலேயே வந்து விறகு கட்டுறதுக்கு இந்த பட்டையை எடுத்து வைக்கிறோம். இவ்வளோ தான் வெட்டியிருக்காங்க. இன்னும் அங்கே கிடக்கு, அங்கே கிடக்கு, எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், விறகு கட்டியாச்சு. 2 செம கட்டியிருக்கிறோம். மீதி இங்கே இருக்குது, வந்து கட்டணும். இப்போ வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போய் போட போகிறாங்க. வைக்கப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விறகு வெட்டி கட்டியாச்சு. இப்போ வண்டியில் வச்சுட்டு இதே மாதிரியே நாங்கள் 3 நடை இதே மாதிரி விறகு வந்து 2 கட்டாக வச்சு 3 நடை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க விறகு. நான் 3 நடையும் எடுக்கல. ஃபஸ்ட் நடை வந்து போட வரும்போதே வீடியோ எடுத்தேன். அதுக்கு மேலே அப்புறம் எடுக்கலை. தூக்கி வச்சுட்டு கட்டி எல்லாம் 2 பேர்த்துக்குமே இடுப்பு வலி எடுத்துக்கிச்சு. ரொம்ப டயர்டாக ஆகிட்டாங்க. எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போது மணி 4:45 பக்கமாக ஆகிடுச்சி. வந்து தான் சாப்பிட்டோம் மதியான சாப்பாடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே போலவே 3 நடை போனோம் இப்போ கட்டிட்டு வர மாதிரி. ஆனால் கயிறு எடுக்காமல் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அந்த மரத்துலேயே அந்த பட்டை மாதிரி வரும் இல்லைங்களா, எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே வச்சு ஃபஸ்ட்டு நடை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமே கயிறு எடுத்துகிட்டு வந்து 2 நடையும் வந்து கயிறு கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். இப்படி தான் 3 நடையும் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்லோவாக பாதி வழியில் பிச்சுக்கிச்சின்னா வர முடியாது, நான் எப்படி இங்கேருந்து நடந்து வர முடியும், பார்த்து கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொன்னேன். அதே போலவே மெதுவாகவே போனாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நடை போகும்போது ரொம்ப விறகு ஆடிக்கிட்டே போணுச்சு. வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்களோ போக மாட்டாங்களோ அப்படின்னு இருந்தேன். ஓகே தான், ஆனால் எதுவும் பிச்சுக்கல, கயிறுக்கு எதுவும் அந்த பட்டை எதுவும் பிக்கல. நல்லா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.